வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா, புட்டுக்கு மண் சுமந்த சுக்கநாதர் கோயிலுக்கு வந்திருக்கேங்க. வாங்க இதுக்குள்ளே போய் அதன் சிறப்புகளை பார்க்கலாம். இந்த மதுரை மண்ணுக்கு அப்படி ஒரு பெருமை இருக்கு. ஏன்னா இந்த மண்ணைத்தான் சிவபெருமான் தன் தலையில் தூக்கி சுமந்தார். ஆவணி மாத மூல நட்சத்திரத்தில் நடைபெறும் திருவிளையாடல் பற்றி தெரிந்து கொள்வோம். அதுதான் பிட்டுக்கு மண் சுமந்த கதை. இந்த பிட்டுக்கு மண் சுமந்த கதையை இப்போது நாம் பார்ப்போம். அரிமர்தன பாண்டி மன்னன் மாணிக்க வாசகரை நரியை பரியாக்கிய திருவிளையாடலில் கோபம் கொண்டு மாணிக்க வாசகரை வைகை ஆற்றில் சுடு மண்ணில் வைத்து அடி கொடுக்கிறார். சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட வைகை வெகுண்டு எழுந்ததாம். பெரு வெள்ளம் உருவாகிறது. மதுரை வெள்ளத்தில் மூழ்கிவிடுமோ என பயந்து அணை கட்டுகிறார் மன்னன். வீட்டுக்கு ஒருவர் வந்து அணை கட்ட வேலை செய்ய வேண்டும் என்று அரசர் ஆணையிடுகிறார். எல்லோரும் வந்துவிட்டனர். ஆனால் வந்தி என்ற கிழவி மட்டும் வர இயலவில்லை. வந்தி என்ற பெண் தனியாக வாழ்ந்து வந்தார். கணவன் இல்லை. அவள் அனாதை. அவள் தொழில் என்னவென்றால் நீராவியால் வேக வைத்த பச்சரிசி மாவு பிட்டு விற்று வாழ்ந்து வந்தார். இவரிடம் ஒரு வினோத வழக்கம் இருந்தது. தினமும் பிட்டை சிவபெருமானுக்கு படைத்துவிட்டுத்தான் விற்பாளாம். அழைப்பு மன்னனிடம் இருந்து வந்தும் அவளால் வேலைக்கு செல்ல இயலவில்லை. ஏனென்றால் வந்தி மிகவும் வயது முதிர்ந்தவர். இரக்க குணமுடைய இறைவன் வந்திக்காக கூலி ஆளாக வருகிறார். வந்தியிடம் வேலைக்கு சேர்கிறார். ஆனால் பணத்துக்கு பதிலாக வந்தியிடம் பிட்டை வாங்கி சாப்பிடுகிறார். இறைவனும் பிட்டை சாப்பிட்டுவிட்டு வேலைக்கு செல்கிறார். ஆனால் வேலைக்கு செல்லாமல் ஒரு மரத்தின் அடியில் உறங்கிவிட்டாராம். அரசன் வந்து பார்க்கும்போது அனைத்து கரையும் அடைக்கப்பட்டு இருந்ததாம். ஆனால் ஒரு கரையில் மட்டும் தண்ணீர் வந்து கொண்டு இருந்தது. இந்த கரை ஏன் அடைக்கப்படவில்லை என கேட்டாராம் அரசர். யார் இவ்வேலையை செய்யவில்லை என விசாரிக்கும் போது வந்தியின் கூலியால் தான் வேலை செய்யாமல் உறங்கிக் கொண்டு இருப்பதாக மக்கள் தெரிவித்தனர். இதை அறிந்து மிகவும் கோபம் கொண்டு பொற்பிரம்பை எடுத்து இறைவன் முதுகில் அடித்தாராம் அரசர். இறைவன் உடனே எழுந்து ஒரு பிடி மண்ணை எடுத்து போட்டுவிட்டு மறைந்தாராம். ஆனால் இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் நடந்தது. இறைவன் மீது பட்ட அடி மன்னன் மீது முதலில் பட்டது. பின்பு அனைத்து உயிர்கள் மீதும் பட்டனவாம். மந்திரி, தாய், குழந்தை, தாயின் வயிற்றில் இருக்கும் கரு கூட பட்டதாம் அடி. அனைவரும் வந்தது இறைவனே என உணர்ந்தனர். இன்றும் இரவில் வந்திக்கிழவியை காண சிவனும் பார்வதியும் வருகிறார்கள் என்பது ஐதீகம். இங்கு வந்திக்கிழவிக்கு தனி சன்னதி உள்ளது. இக்கோயிலில் சுற்றி வரும்போது மிகுந்த அமைதி கிடைக்கின்றது. இந்த காணொளியை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும். ஓம் நம சிவாய.